பங்காளிகளாக உரிமையுள்ள குடிமக்களாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த திருச்சபையில் நமக்கு வழிநடத்துவதற்கு எத்தனையோ பணியாளர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை செம்மைப்படுத்தப்படுவதற்கு எத்தனையோ சூழ்நிலைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளாமல் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கடவுளுடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுது நாம் பெரும்பாலும் இடறித்தான் விடுவோம். அங்கே பாருங்கள், இந்த புதிய ஆண்டிலே நம்மை விட அறிவு மிகுந்தவர்கள், நம்முடைய செல்வம் மிகுந்தவர்கள், நம்முடைய திறன் மிக்கவர்கள், நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள், நம்மை விட படித்தவர்கள், மேன்மை பொருந்தியவர்கள் எத்தனை பேர் கடந்த நாட்களில் கடந்த ஆண்டுகளில் இருந்த மதிகள் இப்போது நம்மிடத்தில் இல்லை. அப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய சொந்த பலத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய அறிவினால் அல்ல, கடவுளுடைய அருளினால், கடவுளுடைய இரக்கத்தினால் இந்த உலகத்தில் ஆண்டுடைய திருச்சபையில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம்.